கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 91ஆம் சங்கீதத்தில் அந்த 15வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அளிச்சுவேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதாவது அதை ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். இந்த 14ஆம் வசனத்திலிருந்து வித்தியாசமான காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அதாவது அவன் என்னிடத்திலே சொல்லுவான், அவன் என்னிடத்திலே சொல்லுவான், அவன் என்னிடத்திலே சொல்லுவான், அவன் என்னை கூப்பிடுவான், அவன் என்னை கூப்பிடுவான், அவன் என்னிடத்திலே சொல்லுவான். அவன் என்னை கூப்பிடும் பொழுது, அவன் என்னிடத்திலே சொல்லும் பொழுது, அந்த ஆபத்தான இக்கட்டான நேரத்தில் நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்போது தேவன் தப்புவித்து கனப்படுத்துகிறவர், விடுவித்து உயர்த்துகிற ஒரு நல்ல தேவன். ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் என்னிடத்தில் சொல்லுவான். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அவன் என்னிடத்திலே சொல்லுவான். அவன் என்னை கூப்பிடுவான், என்னிடத்தில் சொல்லுவான், என்னை கூப்பிடுவான். நான் அவனுக்கு உத்தரவு கொடுத்து, நான் அவனுக்கு பதில் கொடுத்து, நான் அவனோடு கூட இருந்து அவனை விடுவித்து அவனை நான் உயர்த்துவேன், அவனை கனப்படுத்துவேன். அப்போ ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்முடைய எதிரான எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுகிறவர், அவர் விடுவிக்கிறவர். விடுவிக்கிறது மாத்திரமல்ல, அவர் உயர்த்துகிறவர், கனப்படுத்துகிறவர். ஆனால் நாம் ஒரு மனுஷனிடத்தில் அல்ல, நாம் தேவனிடத்தில் சொல்லணும், அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி கூப்பிடணும். நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய காரியங்களை அவர்கிட்ட சொல்லணும். அவரிடத்தில் நம்ம சொல்லும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுத்து நம்மோடு இருந்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள அவர் நமக்கு உதவி செய்வார், நம்மளை விடுவிப்பார், நம்மளை கனப்படுத்துவார், நம்மளை உயர்த்துவார். ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை விடுவித்து அவர் உங்களை உயர்த்த அவர் உண்மை உள்ள ஒரு நல்ல தேவன். ஆகவே இந்த நாட்களிலே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் அவரிடத்தில் சொல்லணும், அவரை கூப்பிடுங்க, அவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை எல்லாவற்றிலும் விடுவித்து அவர் உங்களை கனப்படுத்துவார், அவர் உங்களை உயர்த்துவார். தேவன் நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியத்தை அவர் செய்வார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள், அவரை கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.